பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். உன் மனதில் ஒரு உறவை எண்ணி வருந்துகிறாய். உன் பிள்ளையின் வாழ்வை குறித்து உன் மனதில் சில கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் உள்ளன. உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது. தேவையில்லாமல் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்காதே. அவர்கள் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கப் போகிறது. அவர்கள் என் பார்வையில்தான் இருக்கிறார்கள். நீ தேவையின்றி மனதை குழப்பிக்கொள்ளாதே. எல்லாம் தானாக நடக்கும். இதுவரை உன் பலவீனம் அறிந்து கொண்டாய். ஆனால் இனிமேல் உன் பலத்தை நீ அறியப் போகிறாய். எதை நீ பெற முடியாது என்று உன்னை ஏளனமாக பேசினார்களோ அதை நீ பெறப் போகின்றாய். உன் நம்பிக்கையின் பலம், உனக்குள்ளே இருக்கும் சக்தியின் உந்துதலால் இவை நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை விளையாட்டில் நீ வெற்றி பெற நான் அல்லவா உனக்கு குருவாக இருந்து வழி நடத்துகிறேன். உன் பலவீனம் புரிய வைத்தேன். உன் பலத்தை இனிமேல் புரிய வைப்பேன். கிடைக்காமல் இருந்ததை நான் கிடைக்கச் செய்வேன். உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உனக்காக அவதரித்தவள் நான். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன். காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா? பொறுமை, சகிப்புத்தன்மை வேண்டும். அகங்காரம், அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய். வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை. அனைத்தும் மாயை. ஒரு நாள் உனக்கு, இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு. அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகிக்கொள். உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. கடன் தொல்லைகள் விலகப் போகிறது. வரவேண்டியது வந்து சேரும். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது. இனி நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய் குழந்தையே. கஷ்டப்படுகிறேன், என்னிடம் இல்லை, எப்படி தருவேன்? எதற்காக தர வேண்டும்? எதற்காக செய்ய வேண்டும்? இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு. நான் இருக்கும்போது நீ கடுகளவும் கலங்கக்கூடாது. உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிடவும் மாட்டேன். நலமாக இருக்கிறேன், முடிந்ததை செய்கிறேன், முயற்சிக்கின்றேன், தருகின்றேன் இப்படி சொல்ல பழகிக்கொள். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் தங்கமே. பொறுமையாக இரு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் என்றும் நான் இருப்பேன். முடிந்து போனதை நினைத்து வருந்தாதே. வரப்போவதை நினைத்து கவலைப்படாதே. நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே வருகிறது. உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கத்தான். உன் மீனாட்சி தாய் நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு?